உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். NBC செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் எல்லையில்லாத மகிழ்ச்சி. உலகளாவிய அன்பு தமிழ் உறவுகளே, இன்றைய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இந்த நன்னாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் ஜாதி, மதம், இனம், மொழிகளை கடந்து உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிற இந்த நன்னாளிலே இதைத் தொடர்ந்து நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்களை சந்திக்க போகிறேன். வாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் உலகளாவிய மக்கள் மத்தியில் கொண்டாடப்படுகிறத இதை நீங்கள் எப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையின்படி தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்தார். இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் தான் காலத்தால் மக்கள் ஈஸ்டர் என்று அழைக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த நற்செய்தி எல்லா மனிதனுக்கான ஒரு நற்செய்தி. கண்டிப்பாக இயேசு உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவம் என்ற ஒரு மார்க்கமே இல்லை. இப்போ கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே சுருக்கமாக BC ADன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த AD கிறிஸ்துக்கு பின் என்ற அந்த சொல்லை நம்ம பயன்படுத்தும் போது இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை தான் சொல்கிறோம். கிறிஸ்துக்கு பின்னா எதற்கு பின்? அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின். அப்போது ADன்னு சொல்லும் போது யூ ஆர் மென்ஷனிங் த ரிசரக்ஷன். இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் இல்லாமல் நீங்கள் கிறிஸ்துக்கு பின் என்ற வார்த்தை சொல்லி பயனில்லை. ஆகவே உலகம் முழுவதும் மனிதர்கள் நிறங்களை கடந்து, மொழிகளை கடந்து, அவளுடைய தத்துவங்களை கடந்து, அவளுடைய சிந்தனைகளை கடந்து ஒப்புக்கொள்ள வேண்டிய சத்தியமாக இது இருக்கிறது. ஒரு மனிதன் புதிய ஏற்பாட்டை கையில் தூக்கினால் அவன் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை தூக்குகிறான். உயிர்த்தெழுதல் இல்லாமல் கிறிஸ்தவம் இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லாமல் உயிர் உள்ள மதம் எதுவும் இல்லை. அதனால தான் இந்த கிறிஸ்தவம் உயிர்த்தெழுதலை போதிக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்த போது அவர் 40 நாள் அளவும் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து கொண்டே இருந்தார். இதை நீங்கள் கவனிக்கணும். அடுத்தது புதிய ஏற்பாட்டை சரியாக நாம் படித்தால் 14 இடங்களில் அவர் வெவ்வேறான மக்களை அவர் சந்திக்கிறதை குறித்த குறிப்புகள் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 6வது வசனத்தில் பவுலடியார் பரிசுத்த ஆவியினால் எழுதுகிறார், இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தை 500க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தார்கள் என்ற குறிப்பு இருக்கு. கோர்ட்டில் கூட, அதாவது நீதிமன்றங்களில் சாட்சின்னு 2 பேர் தான் கேட்குறான். 500 சாட்சிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. 14 முறை அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஈஸ்டர் என்ற வார்த்தை சில பேருக்கு கசக்கிறது. எனக்கு ஒன்றும் கசக்கலை. காரணம் என்னன்னா, இந்த ஈஸ்டர் என்ற சொல் புதிய ஏற்பாட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. ஆனால் இடுப்பில்லாத மக்கள், தைரியம் இல்லாத மக்கள் அதை சிதைத்து விட்டாங்க. இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஏரோது ராஜா முதலாவது யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பிடித்து சிரசேதம் செய்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம். அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக இருந்தது. இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் யூதர்கள் மத்தியில் வருகிற ஒரு தியாக பண்டிகை. அக்காலத்தில் அவர்கள் தியாகத்தோடு இருப்பார்கள். 4வது வசனம் பாருங்கள். அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு போகலாம் என்று எண்ணி
அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். இந்த இடத்துல 4வது வசனத்தில் பஸ்கா பண்டிகைக்கு பின்பு, இந்த இடத்துல தான் புதிய ஏற்பாட்டில் ஈஸ்டர் என்ற வார்த்தை இருக்கிறது. மூல மொழியில் இருக்கிற ஸ்கிரிப்டில் அது பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. காலத்தால் நடுங்கி போன பயந்து போன மக்கள் இந்த சொல்லை மத ஆச்சாரியங்களோடு இணைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாள் பஸ்கா பண்டிகை அன்று தான். பஸ்கா பண்டிகையினுடைய அன்று மாலை அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளில் அவர் உயிர்த்தெழுகிறார். ஏரோது ராஜா ஒரு குள்ள நெறி போன்ற தந்திரமுள்ள ஆள். அவன் என்ன நினைக்கிறான், 12 அப்போஸ்தலர்களில் பிரதானமான முதல்ல யாக்கோபை சிறைசேதம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் யூதர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா தெரியுது அது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை சிறப்பாக சொல்லி கொண்டிருந்த இந்த அப்போஸ்தலர்களை ஒழிச்சு கட்டினாங்கன்னா அன்றைக்கு யூத தலைவர்களுக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதாவது இயேசு உயிர்த்தெழுந்த நாளில் இருந்த எருசலேமில் இருந்த சகல யூதர்களும் பிரதான ஆசாரியரும் அந்த உயிர்த்தெழுதல் எப்படியாவது மறைக்கணும்னு அவங்க எவ்வளோ முயற்சி எடுத்தாங்க. அது யூதருக்கு பிரியமாக இருக்கிறது என்று அறிந்து கொண்ட இந்த ஏரோது பேதுருவையும் அதே டேட்டில் காலி பண்ணணும்னு நினச்சி சரியாக பஸ்கா பண்டிகைக்கு பிறகு, அப்படின்னா பஸ்காவுக்கு பிறகு வந்த 3வது நாள் அவனை வெளியே கொண்டு வந்து இயேசு உயிர்த்தெழுந்ததாக நம்பப்படுகிற அதே நாளில் இவனை கொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறான். இந்த இடத்துல தான் அந்த ஈஸ்டர் என்ற வார்த்தை இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே ஜனங்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். பீஸ் அன்டு யூன்னு சொன்னார். அப்போது யார் ஒருவன் இயேசுவை உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று ஒப்புக்கொள்கிறானோ அவனுடைய மனதுக்கு தேவ சமாதானம் உண்டாகிறது. இதெல்லாம் நீங்கள் சுவிசேஷ புத்தகத்தில் படிக்கலாம். ஆனால் கொண்டாடுகிறவர்கள் அதை எவ்விதமாக கொண்டாடுகிறார்கள் என்று தான் வித்தியாசம். நீ அதை ஒரு விக்கிரக வழிபாடாக கொண்டாடக்கூடாது. சத்திய வசனத்தின்படி அதை நீ கொண்டாட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஒரு கொண்டாட்டம், ஒரு மகிழ்ச்சி, அது தேவ சமாதானத்தை காண்பிக்கிறதாக இருக்கிறது. ஏன்னா இயேசு பஸ்கா அன்றைக்கு மரிக்கிறார். அது வியாழக்கிழமை மாலை அவங்க ஊர் கணக்குப்படி. அதனால தான் வெள்ளி, சனி, ஞாயிறு. ஐயா, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் நாராக கிழிக்கப்பட்டு 5 காயங்களோட ஒரு புதிய கலரில் அடக்கம் பண்ணாங்க. அவ்வளவு ரோம பேரரசனுடைய பாதுகாப்பெல்லாம் இருக்கும்போது அவர் எப்படியா உயிர்த்தெழுந்திருக்க முடியும்? தேவனுடைய வார்த்தையின்படி தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக இயேசு மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிரோடு இருக்கும்போது தமது மரணத்தையும் தமது உயிர்த்தெழுதனையும் தமது சீஷர்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3வது நாளில் அதை நான் கட்டுவிப்பேன், என்னை கொன்று போட்டால் 3வது நாளில் எழுந்திருப்பேன் என்று அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையை நாம் முதலாவது சிந்திக்கணும். அது சிலுவையில் அறையப்பட்ட இடத்துலேருந்து ஒரு 400 மீட்டர் தூரத்தில் இருக்கிற மிக அருகில் இருந்த ஒரு கல்லறை. அந்த கல்லறை யோசேப்பு என்ற ஒரு ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய பணக்காரர். அக்காலத்தில் பணக்காரர்கள் தங்களுக்கு வீடுகளை கட்டுவது போல மரணத்துக்கு பிறகு அடக்கம் பண்ணுவதற்கு கல்லறைகளை கட்டிக்கொள்வது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. இந்த யோசேப்பு என்ற அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஒரு 400 மீட்டர் தூரத்தில் தனக்கு ஒரு கல்லறையை வைத்து கொண்டான். புதிய கல்லறை. அதில் ஒருவரும் அடக்கம் பண்ணப்படல. அந்த கல்லறை அருகில் இருக்கிறது. இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கி தூரமாக அதை கொண்டு போய் நாசரேத்தில் அடக்கம் பண்ண முடியாது. காரணம், ஓய்வு நாளில் சபிக்கப்பட்ட மனிதன் மரத்தில் தொங்கக்கூடாது என்று ஒரு வசனம் இருக்கு. இது கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஆகவே இயேசுனுடைய பிரேதம்
சிலுவையில் சனிக்கிழமை தொங்கக்கூடாது என்று விரைவாக சனிக்கிழமை துவங்குவதற்கு முன்பாக வெள்ளிக்கிழமை அன்றே அவரை எடுத்து அடக்கம் செய்துட்டாங்க. அதனால் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3வது நாள், வாரத்தின் 1வது நாளில் அவர் மரித்து வந்து உயிர்த்தெழுந்தார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 39வது வசனம். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுனிடத்திலே வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கமிட்டு சீலைகளில் சுற்றினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் கவனிங்க, ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத புதிய கல்லறை இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளாக இருந்தபடினாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடினாலும் அவ்விடத்தில் இயேசுவை வைத்தார்கள். இப்போது இந்த இடத்துல ஒரு மெசேஜை நீங்கள் கவனிக்கணும். இயேசு ஏன் அந்த அருகில் இருந்த கல்லறையில் வைத்தாங்கன்னா, யூதர்களுடைய ட்ரெடிஷன் படி ஓய்வு நாள் துவங்குவதற்கு முன்பாக அவர்கள் தங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆன பிறகு தான் மறுநாள் அதை தூக்கிட்டு போக வேண்டி வரும். அதனால் இயேசு சரீரத்தை இறக்கின உடனே டைம் முடியுது, மாலை நெருங்குகிறது, அவர்கள் அடக்கம் செய்ய வேண்டியது அவசியமாக போச்சு. இது ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாகவும் இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 9வது வசனம். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுது. இயேசு சிலுவையில் அறையும் போது அவர் ஒரு நீதிமான், ஆனால் அக்கிரமக்காரரோடு அவர் ஒரு அக்கிரமக்காரர் என்று இந்த உலகத்துக்கு சாத்தான் தெரிவிக்க விரும்புகிறான். ஆகவே அக்கிரமக்காரரோடு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அவர் அடக்கம் பண்ணப்பட்ட போது, அவர் உயிர்த்தெழுந்த போது ஐஸ்வர்யவானுடைய கல்லறையில் அவர் இருந்தார். இந்த ஐஸ்வர்யவான் யார் என்பதை சுவிசேஷ புத்தகத்தில் அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு என்று நமக்கு தெரிகிறது. ஐயா, அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக உயிர்த்தெழுவார் அப்படின்னு ஏதாவது தீர்க்க தரிசனம் இருக்குங்களா? முதலாவது தீர்க்க தரிசனம்னா ஒரு காலத்தில் சொல்லப்படும், எதிர்காலத்தில் அது நிறைவேறும். தாவீது இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் 1000 ஆண்டுகளை வாழுகிறார். அந்த தாவீதின் வழியாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துனுடைய ஆத்துமா மரணத்தில் விடப்படுவதில்லை, அவருடைய சரீரம் அழியாது என்று தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். இதை சங்கீதம் 16, 10, 11 வசனங்கள். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உமது பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. The soul of Jesus Christ never let into Hades. பாதாளத்தில் விடமாட்டேன் என்று தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது. திருச்சபை வரலாற்றை எடுத்து படித்தோம்னா, முதல் எருசலேம் நகரத்தில் பேதுரு அப்போஸ்தலன் பிரசங்கித்த போது அதை கேட்ட எதிராளிகள், அதாவது ஆசாரியனும் வேதபாரகர்களும் பரிசேயர்களும் அந்த நகரத்தைச் சேர்ந்தவர்களும் அவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள் மத்தியில் ஒரு செய்தியை பேதுரு சொல்கிறார். இந்த செய்தி எப்படி துவங்குதுன்னு பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களோடு தைரியமாய் பேசுவதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான், அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சன்னதியில் கிறிஸ்துவை எழும்பு பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்திருந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும்
அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். ஆக அன்றைய யூதர்களுக்கு 2 விஷயத்தை பேதுரு அவங்களுடைய சந்தேகத்தை போக்குகிறார். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது உங்களால் ஜீரணிக்க முடியாது, ஒப்புக்கொள்ள முடியாது. நீங்கள் மதவாதிகள், தாழ்ந்த எண்ணம் உடையவர்கள், மரித்த மனமுடையவர்கள், உங்களால் தேவனுடைய சிந்தையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் நம்புகிற உங்கள் தலைவனாகிய தாவீது 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் கையில் வைத்திருக்கிற அந்த தோல் சுருளில் திரும்பி போய் படித்து பாருங்கள். அவன் என்ன சொல்லியிருக்கிறான் என்று பாருங்கள். கோத்திர தலைவனாகிய தாவீது சொன்னான், கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை, அவர் அழிவை காண்பதில்லை என்று சொன்னான். இப்போ என்ன சொல்றார் பேதுரு? இந்த பாருங்க, நீங்க இவ்வளவு நாள் இந்த வசனத்தை தாவீது தன்னை பற்றியே சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கும் எருசலேம் நகரத்தில் எப்ரோன் என்ற பகுதியில் தாவீதினுடைய கல்லறை மூடப்பட்டு அழகாக நீங்கள் அதை சுற்றி சுற்றி அதற்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் அங்கே போய் செஞ்சிட்டு இருக்கீங்க. இங்கே ஒன்றை போய் பாருங்கள், தாவீதினுடைய கல்லறை மூடியிருக்கிறது, இயேசுனுடைய கல்லறை திறந்திருக்கிறது. 2மே எருசலேம் நகரத்தில் தான் இருக்குது. கூடுதலாக அவர் செய்தி சொல்கிறார், நான் எருசலேம் நகரத்துக்கு 3 முறை போனேன். தாவீதினுடைய கல்லறை மூடப்பட்டிருக்குது, அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அதை சுற்றி ஜனங்கள் கல்லறை வணக்கங்களை தர்கான்னு இங்கே சொல்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி அவர்கள் இறந்தவர்களுக்காக தாவீதுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறத என் கண்ணால் பார்த்தேன். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இந்நாள் வரைக்கும் அந்த தாவீதினுடைய கல்லறை அங்கே தான் இருக்குது, மூடப்பட்டு இருக்கு. ஆனால் இயேசுனுடைய கல்லறை அதே எருசலேம் நகரத்தில் அன்றைக்கு திறந்திருந்தது, இன்றைக்கும் திறந்திருக்கிறது. இதை தான் பேதுரு எடுத்து சொன்னார். கூடுதலாக ஒன்று சொன்னார், இந்த இயேசு எங்கே போனார் அப்படின்னு அந்த யூதர்கள் யோசிக்கிறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறார் பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 32வது வசனம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த வார்த்தை தான் முதல் கிறிஸ்தவத்தின் துவக்கமாகவும், இந்த வார்த்தை தான் முதல் கிறிஸ்தவ விசுவாசிகளை பெற்றுக்கொண்டதாகவும் இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு பிறகு தான் எருசலேம் நகரத்தில் 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டாங்க. காலியான கல்லறை இயேசுனுடையது. அந்த கல்லறையில் இருந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று அவர்கள் சொன்னபோது அவர்கள் மத்தியில் இருந்து 3000 பேர் பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் தவறு செய்து விட்டோம், தேவனுடைய குமாரனை கொன்று விட்டோம், அவருடைய இரத்தப்படி எங்கள் மீது வந்து விட்டது, ஐயோ நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது பேதுரு அவர்களை பார்த்து சொல்கிறார் 38வது வசனத்தில், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு அப்பொழுது பரிசுத்தாவின் வரமும் உண்டாகும் என்று சொன்னான். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த தினம் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இது அப்போஸ்தலர் நடபடிகள் 2:41. அப்படி குணமாக்கப்பட்ட மக்கள் 2:42 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பண்ணுதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக தரித்திருந்தாங்க. அதே 2வது அதிகாரம் 47வது வசனத்தை படித்தா, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். யார்? அந்த 3000 பேர். ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இது 2வது அதிகாரம் 47வது வசனம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய காலியான கல்லறையிலிருந்து தான் அந்த முதல் செய்தியே பேதுரு சொல்றார். 2வது காலியான கல்லறையை வைத்து அந்த யூதர்களுக்கு ஒரு நியாயம் கேட்கிறார். இந்த பாருங்க, காலத்தால் இயேசு கிறிஸ்து முன்னால் தாவீது 1000 ஆண்டுகள் வாழ்ந்தார். 1000 வருஷமாக அந்த ஊரில் இந்த கல்லறை இருக்குது.
இன்னிலேருந்து கணக்கு பார்த்தோம்னா 3000 வருஷம் அது. அப்போ அந்த யூதர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் வேணா போய் தாவீதின் கல்லறையை பாருங்கள், நீங்கள் தானே மூடி வச்சுருக்கீங்க, அது மூடப்பட்டு தானே இருக்குது. நீங்கள் இயேசுனுடைய கல்லறை பாருங்கள், நீங்கள் தானே அவரை கொன்னீங்க, நீங்கள் தானே அவரை சிலுவையில் அறைஞ்சிங்க. கூடுதலாக வாசிக்கிறோம் பாருங்கள். மத்தேயு 27வது அதிகாரம் 64லிருந்து 66 வசனங்களை படிங்க. இந்த 64வது வசனத்தில் பிலாத்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணும்னா போய் அந்த கல்லறையை பத்திரப்படுத்திங்க. ஏன் பத்திரப்படுத்த சொல்கிறாருன்னா, இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இயேசு வைத்த கல்லறையிலிருந்து அந்த சரீரத்தை அவருடைய சீஷர்கள் திருடிட்டு போயிடுவாங்க, அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிலாத்து சொல்கிறாரு, இந்த பார், உனக்கு காட்ஸ் இருக்காங்க, சேவகர்கள் இருக்காங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, முதல்ல போங்க அந்த கல்லறையை சுற்றி போர் சேவர்களை நிறுத்துங்க, அந்த கல்லறையின் வாயிலை அடைங்க, அடைக்கப்பட்ட அந்த இடத்துக்கு ஒரு முத்திரை போடுங்க, இரவும் பகலும் அதை பாதுகாத்துங்க. ஏன்னா அவர் 3வது நாள் எழுந்திருப்பேன்னு சொன்னார். ஆக 3 நாள் அங்கேயே உட்காந்து பார்த்துங்கன்னாரு. அப்போது அந்த யூதர்கள் உடனே சென்று அந்த கல்லறையை பத்திரப்படுத்தி கல்லறையின் வாயிலை பெருங்கல்லை புரட்டி அதை வைத்து முத்திரை வைத்து சேவர்களை கொண்டு 3 நாள் பாதுகாத்தாங்க. இந்த தகவல் முழுவதும் இங்கே இருக்குது பாருங்கள். மத்தேயு 27வது அதிகாரம் 64 வாசிக்கிறேன். நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அதனால் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை தடுக்கும் விதமாக எல்லா முயற்சிகளும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், 3வது நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை விடியற் காலையில் வானத்திலிருந்து ஒரு மின்னலை போல தேவதூதர்கள் இறங்கி கல்லறையை புரட்டி தள்ளி மரித்தொழுந்து இயேசு எழுந்து செல்லும்படியாக வல்லமையை தந்தார்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழை போலவும் வெண்மையாக இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததனால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். இதான் நடந்தது. பூமி அதிர்ச்சி வந்தது. தேவதூதன் மின்னலைப் போல் இறங்கி வந்தான். அதை பாதுகாத்து கொண்டிருந்த சேவர்கள் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. கல்லறையை மூடியிருந்த கல் புரண்டு ஓடியது. அது மாத்திரமல்ல, யோவானுடைய பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கல்லறையிலிருந்து எழுந்த இயேசு இன்னும் சிறப்பாக அவரை வெள்ளை போலம் கரிய போலம் என்பது ஒரு பிசின். நம்ம எப்படி கை கால் உடைஞ்சிட்டா மாவு கட்டு போடுறாங்களோ அதே மாதிரியான ஒரு வகை பிசின் அது. அதை சுற்றி ஓட்டிட்டா அந்த உடல் உள்ளே இருக்கிற உடல் பல ஆண்டுகளுக்கு அப்படியே இருக்கும். அதை உடைத்தால்தான் அதை கழட்ட முடியும். பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுந்த போது என்ன நடந்ததுன்னு பாருங்கள். யோவான் 20வது அதிகாரம் 6வது வசனம். சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து, கவனிங்க, சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளோடு வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டான். இயேசுவை ஒட்டி வைத்திருந்த அந்த துணியை கடற்றி மடித்து வைத்திருந்தார்கள். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எப்படி எழுந்திருக்க முடியும்? ஒரு புதிய சரீரம் அவருக்கு கிடைச்சதுனால தான் இந்த பூமிக்குரிய சீலையை கடற்றி விட்டு அவர் ஒரு புது சரீரமாக கல்லறை விட்டு வெளியேறியிருக்கார். அப்போ இத்தனை தடயங்களும் கிறிஸ்தவத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கல்லறையை பற்றிய விவரம்,
இயேசுவை சுற்றி இருந்த துணியை பற்றிய விவரம் அங்கே இருக்கிறது. சகோதரனை, இன்னைக்கு பாருங்கள், உலகமே கல்லறை தோட்டம் தான். ஆதாமிலிருந்து கடைசி வரைக்கும் இன்னை வரைக்கும் மனிதர்களை ஏதோ ஒரு வகையில் எல்லா மனிதர்களும் கல்லறையில் தான் வைக்கிறாங்க. இப்போ நம்ம மெரினா கடற்கரைக்கு போங்க, முக்கியமான ஒரு 3 கல்லறை அங்கே நீங்கள் பார்க்குறீங்க. எல்லா கல்லறைகளும் மூடி தான் இருக்கும். தேவைப்பட்டால் திறந்து பரிசோதனைக்காக அந்த எலும்புக்கூடுகளை எடுத்து பார்க்குறாங்க. இன்றைக்கும் நீங்கள் எகிப்து நாட்டுக்கு போனீங்கன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் புதைக்கப்பட்ட பார்வோனுடைய உடலை எல்லாம் கூட தேடி பிடிச்சி அவனுடைய எலும்புக்கூடுகளையும் அவன் பக்கத்தில் இருந்த பூனையும் அவன் படுத்திருந்த கட்டிலையும் இன்றைக்கும் மக்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில் அவருடைய எலும்புகள் இல்லை. அவர் எங்கே? அவர் மரித்தோர்ந்து எழுந்தார். அவர் எழுந்தவர் காணாமற் போனாரா? இல்லை. அவர் 40 நாள் அளவும் 14 முறை வெவ்வேறு இடங்களிலே அவர் தரிசனமானார். தமது சீஷர்களோடு பேசினார், அவர்களோடு உணவு உண்டார். அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் ஒரு நற்செய்தியாக, கிறிஸ்தவத்தினுடைய மூல செய்தியாக மாற்றப்பட்டது. மரித்தோர்ந்து எழுந்ததனாலே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்று பிற்காலத்தில் பவுலடியார் ரோமருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்கிறார். அதனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற இந்த செய்தியை சுருக்கவோ மறைக்கவோ அதுக்கு ஒரு புது பெயர் வைக்கவோ அல்லது அந்த வைக்கப்பட்ட பெயரையே தேய்த்து எடுக்கவோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. லெட் த வேர்ல்ட் செலிப்ரேட் கிரைஸ்ட் ரிசரக்ஷன். உலகம் இயேசு உயிர்த்தெழுதலை கொண்டாடட்டும், விசுவாசிகள் கர்த்தருக்கு கீழ்ப்படியட்டும். இதுதான் என்னுடைய வாஞ்சை. ஐயா, மிகுந்த நன்றிங்க ஐயா. வணக்கம். அன்பு நேயர்களே, இன்றைய நமது NBC செய்தி மடல் அரிய தகவல்களை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.